இந்தியா கூட்டணி நாட்டில் கட்டுப்பாடற்ற கொள்ளையை கட்டவிழ்த்துவிட விரும்புகிறது. ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது இந்தியாவின் யதார்த்த நிலையை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸை கண்டுபிடிக்க ராகுல் காந்தி யாத்திரை நடத்த வேண்டியிருக்கும். கோவாவில் நடந்த பாஜக பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பிரதமர் மோடியே 2 தொகுதிகளில் போட்டியிடவில்லையா? ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என அமித்ஷா கூறியதாக வீடியோவை மார்பிங் செய்து வெளியிட்ட விவகாரம். காங்கிரசின் தேசிய சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் கைது. கொடைக்கானலில் ஓய்வுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். ஒரு நாள் முன்னதாகவே பயணத்தை முடித்துக் கொண்டு வருகை. தமிழகத்தில் அக்னி வெயில் இன்று முதல் தொடக்கம். ஏற்கனவே வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பொதுமக்களே உஷார். கத்திரி வெயில் தொடங்கிய முதல் வாரத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். கோடை மழை பெய்யும் பட்சத்தில் வெப்பம் குறைய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை, அரூர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. வெப்பத்தை சற்று தணித்ததால் மக்கள் நிம்மதி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சூளகிரி அருகே 2 நாட்களாக கனமழை பெய்ததால் கிராம மக்கள் உற்சாகம். முனீஸ்வரன் கோவிலில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு வழிபாடு. தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூரில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். கும்பகோணத்தில் 40 வயது நபரும் வள்ளியூரில் கூலி தொழிலாளியும் சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. கொல்லம் ரயிலில் இருந்து விழுந்த சங்கரன் கோவில் கர்ப்பிணி பெண் பலியான விவகாரம். சோகத்தில் மூழ்கிய நீலந்தநல்லூர் கிராம மக்கள். விருதாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க ரயில்வே உத்தரவு. சேலம் அருகே நிலத்தகராறில் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக தர்ணா. விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் பிசியோதெரபி சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் என புகார். உதவி மருத்துவர் மீது சராமாரி தாக்குதல். போலீசார் தீவிர விசாரணை. சிக்கன் ரைஸில் விஷம் கலந்து கொடுத்து குடும்பத்தாரை கொலை செய்ய முயற்சித்த பரபரப்பு சம்பவம். தாத்தாவை தொடர்ந்து தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து. சிறுவன் உயிரிழப்பு, குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.
பட்டினப்பாக்கத்தில் காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கடை உரிமையாளர் தாக்கப்பட்ட விவகாரம். காவலர் கோபிநாத் பணியிடை நீக்கம். பாஜக நிர்வாகியும் அவரது தந்தையும் சிறையில் அடைப்பு. ஆவியூரில் சுரங்க விதிகளை மீறி செயல்பட்ட கல்குவாரியிலிருந்து 240 வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வெடித்து அகற்றம். ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்த பின் அதிகாரிகள் அகற்றினர். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகருடன் சென்ற 39 தற்காலிக உண்டியல்கள் திறப்பு. ரூபாய் 98.62 லட்சம், 9 கிராம் தங்கம், 175 கிராம் வெள்ளி வசூல். கெஜ்ரிவாலின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். இடைக்கால ஜாமீனுக்கான நிபந்தனைகள் என்ன என்பது குறித்து அமலாக்கத்துறை தெரிவிக்குமாறு உத்தரவு. பீகார் மாநிலம் அராரியாவில் ஆர்ஜேடி தலைமையிலான தேஜஸ்வி யாதவுக்கு திடீரென முதுகுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு. கைத்தாங்கலாக காருக்கு அழைத்து சென்றனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அதிரடிப்படை பாதுகாப்பு ஒத்திகை. இரவில் துப்பாக்கியுடன் குவிந்ததால் பரபரப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மீண்டும் பாதுகாப்பு ஒத்திகை. NSG பாதுகாப்பு படையுடன் இணைந்து டெல்லி போலீசார் பாதுகாப்பு ஒத்திகை. டெல்லி திஹார் சிறையில் விசாரணை கைதி கத்தியால் குத்தி கொலை. அதே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆப்கானிஸ்தான் கைதி வெறிச்செயல். தேர்தலில் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு நடிகை ஜோதிகா சொன்னது என்ன? They're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல. So it's not always. ஆன்லைனில் ஓட்டா என கேள்வி எழுப்பிய இணையவாசிகள். AR ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் திரும்பியவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். டிக்கெட் தொகையுடன் சேர்த்து 67,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. தனியார் நிறுவன உரிமையாளரிடம் பெற்ற 50 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும். நடிகர் யூகி சேதுவுக்கு சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் வலியுறுத்தல். மும்பையில் நடந்து வரும் வேட்டையன் படப்பிடிப்பில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் பங்கேற்பு. புகைப்படங்களை வெளியிட்டது லைகா நிறுவனம். பிரேசிலின் ரியோ கிராண்டேவில் பெய்து வரும் கனமழைக்கு 31 பேர் உயிரிழப்பு. வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 70க்கும் மேற்பட்டோர் மாயம். கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பை சேர்ந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் 3 பேர் கைது. கனடா போலீசார் அதிரடி நடவடிக்கை.
ஐபிஎல் 51வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி. மும்பையை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஐபிஎல் 52வது லீக் போட்டியில் இன்று குஜராத் அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.